ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி அண்ட் எத்தீரியம் உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம். எங்களுக்கு வந்து இந்த ஜோன் இருக்குது, இந்த ப்ளூ கலர் ஜோன். இந்த ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருப்போம். சரியாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எஸ்டர்டே வந்து எங்களுக்கு இந்த ஜோனுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு பம்ப் ஒன்று தந்தாங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்க சொன்னால், திருப்பி மறுபடியும் மார்க்கெட் கீழே வராங்க. ஏன்னு சொன்னால், எஸ்டர்டே வந்து எங்களுக்கு லிக்விடிட்டிஸை ஹண்ட் பண்ணியிருப்பாங்க. லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட்டை வந்து திருப்பி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கீழே கொண்டு வராங்க. எதனாலன்னு சொன்னால், எங்களுக்கு மார்க்கெட்டில் எஃப்இஜி கேப்ஸ் இருக்குது. இந்த எஃப்இஜி கேப்பை எங்களுக்கு இன்னும் ஃபில் பண்ணல. அப்போ எங்களுக்கு இந்த எஃப்இஜி கேப்பை கட்டாயம் ஃபில் பண்ணணும். இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். சரியா? அப்படி மார்க்கெட் இப்போ என்ன கீழே வரோம்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் ஜோன் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அப்படி அதையும் பிரேக் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நான் கீழே ஜோன் போட்டிருப்பேன். அந்த ஜோன் வரைக்கும் வரலாம். பட் இப்போ கேட்குற பாசிபிலிட்டிஸ் வந்து என்னென்னு சொன்னால், இந்த ப்ளூ ஜோனுக்கு வந்துட்டு சரியா இங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகலாம். மேலே போச்சுன்னு சொன்னால் எது வரைக்கும் போகும்னு சொன்னால், $1,15,000 $1,16,000 வரைக்கும் போகலாம். கரண்ட் ஆகிற சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சிச்சுவேஷன் வந்து கூட. ஏன்னு சொன்னால், எஸ்டர்டே வந்து எங்களுக்கு பிடிசி வந்து 25,000 பிடிசிஸை வந்து செல் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ அந்த 25,000 செல் பண்ண அந்த இம்பேக்ட் தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட்டில் ரன் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து எத்தீரியம் உடைய ஒரு அப்டேட்டாக பார்த்துருவோம். எத்தீரியம் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு எஸ்டர்டே வந்து சரியா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி 4,963 இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் $5,000 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். பட் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 4,963 போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி ரிவர்ஸ் ஆகின மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிற பேட்டர்ன் வந்து ஈவினிங் டொஜி ஸ்டார். இந்த ஈவினிங் டொஜி ஸ்டார்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பியரிஷ் சிக்னல். சரி, அதுவும் வந்து டே சார்ட்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறதால இது வந்து எப்படியும் எங்களுக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஒன்று இருக்கும். சரி, அந்த இம்பேக்ட் வந்து வித்தின் 2 to 3 days ஆல்மோஸ்ட் ஒரு 5 days வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த இம்பேக்ட் மார்க்கெட்டை டம்ப்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு 5 days வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு ஆல் டைம் ஹை லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிக்கிறாங்க. லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ண அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்போ கீழே வராங்க. அப்படி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எந்த லெவலுக்கு வரலாம்னு சொன்னால், முதலாவது இந்த ஆஷ் கலர் இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோன் வரைக்கும் வந்து இஎம்ஐ சப்போர்ட்டோட எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி மறுபடியும் மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது தானே, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இன்னும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எத்தீரியம் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் இதை கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுடைய நெக் லைன் இருக்குது தானே, இதை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எது வரைக்கும் வரும் அப்படின்னால் இந்த ஜோன் இருக்குது தானே, 4,015 $3,934 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஒன்று தரலாம். அப்படியும் அதையும் ஹோல்ட் பண்ணாமல் மார்க்கெட் இன்னும் கிராஷ் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் $3,902 $3,697 வரைக்கும் ஒரு கிராஷ் ஒன்று தந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி ரீக்ளைம் ஆகி மேலே மூவ் ஆகலாம். அப்படி மேலே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹையோட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூட இருக்குது. சரியா? இப்போ கேட்குற சினாரியோ படியை பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியமும் சரி பிடிசியும் சரி டே சார்ட்டில் வந்து எங்களுக்கு பேரிஷாக இருக்குது. சரியா? அப்படின்னா எங்களுக்கு வந்து எத்தீரியம் வந்து கொஞ்சம் நல்லாவே பம்ப் ஆகினதால இப்போ எங்களுக்கு ஒரு கரெக்ஷன் ஒன்று தேவைப்படுது. அந்த கரெக்ஷனை எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூட இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.